ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைனா இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகிறோங்க. பிகாஸ் நாங்கள் நேற்று தான் நோட் பண்ணோம் எங்களோட விசா வேலிடிட்டி வந்து 15 டேஸ்க்கு தான் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா 30 டேஸ், ஆனால் 15 நாளுக்கு தான் சீல் அடிச்சிருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட்டை நேற்று எதேச்சியாக செக் பண்ணும்போது அதை நோட் பண்ணோம். அதனால இப்போ இன்றைக்கி வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸில் போய் அது என்னன்னு போய் செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்க வந்தோம். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே சைனாவுக்கு வரும்போது ரிட்டன் டிக்கெட் வந்து புக் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஹாங்காங் போகிறதாட்டு பிளான் இருந்துச்சு. பட் என்ன ஆயிட்டுனா, ஹாங்காங் விசா வந்து எங்களுக்கு ரொம்ப டிலே ஆகி எங்களுக்கு வந்து அது கிடைக்கல. அதனால நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஹாங்காங் போகிற பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு ரிட்டன் டிக்கெட் வந்து போட்டோம் சைனாவில். அதனால நாங்கள் வந்து இமிக்ரேஷனில் போய் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுவோம்ல, அப்போ ரிட்டன் டிக்கெட் நாங்கள் கொடுக்கல. அதனாலயா என்னன்னு தெரியல, அவங்க எங்களுக்கு வந்து இந்த சைனா ஸ்டே 15 டேஸ்க்கு தான் சீல் அடிச்சிருக்காங்க. நாங்களும் அதை கவனிக்கலை. பிகாஸ் இந்த விசா அப்ளை பண்ணும்போது நாங்கள் 1 மந்த்துக்கு தான் அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கு நல்ல காலம் நாங்கள் வந்து நேற்று அதை வந்து எதேச்சியாக பார்த்தோம். அதனால இங்கே உள்ள இமிக்ரேஷன் ஆஃபீஸில் போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டு வந்தோம். ஸோ அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். அவர் வந்து கம்யூனிகேஷனுமே வந்து இங்கிலீஷில் நல்லா பண்ணாங்க. அதனால் எங்களோட இதை வந்து நாங்கள் சொன்னோம், இப்படி வந்து எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இப்போ தான் கவனிச்சோன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஷான்ஹாயிலேருந்து அடுத்து ஷென்சன்லேருந்து குவான்சோலேருந்து தான் நாங்கள் இந்தியா வரோம். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே நான் டிக்கெட் போட்டுட்டோம். இங்கேருந்து ஷென்சன் போகிறதுக்கு, ஷென்சன்லேருந்து குவான்சோ போகிறதுக்கு, குவான்சோலேருந்து இந்தியாவோட ரிட்டன் டிக்கெட்டுமே போட்டோம். ஸோ எல்லாத்தோட காப்பியும் அவங்கக்கிட்ட கொடுத்தோம். அவங்க அவ்வளவு ஒரு நல்ல மனுஷர். எங்களை வந்து எங்களுக்கு வந்து இந்த அங்கே எல்லாமே அந்த ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைனீஸில் தான் இருக்குது. ஸோ எங்கள்கிட்ட கேட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட கேட்டாங்க, சைனீஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னா அவரே எங்களுக்கு ஃபில் பண்ணிட்டார். லிட்ரலி நாங்கள் வந்து அவங்க எல்லாமே ஃபில் பண்ணி எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் சைன் மட்டும்தான் நாங்கள் போட்டோம். ஸோ அவர் வந்து சொன்னது, சரி ஓகே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து தெரியாததுனால தானே நீங்கள் இது பண்ணீங்க, அதனால் நான் வந்து உங்களுக்கு நியூ விசா ப்ராசஸ்க்கு நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சைன் பண்ணி ஃபோட்டோ முதற்கொண்டு எங்களை ஃபோட்டோ பூத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பாஸ்போர்ட்டு எல்லாமே வச்சு இப்போ அந்த நியூ விசா இதுக்கு வந்து அப்ளை கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களை வந்து 2-3 டேஸ் கழித்து போய் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் இங்கே வந்து டிக்கெட்டை விட நம்ம பாஸ்போர்ட்டை தான் கொடுக்கணும். சைனாவோட இது வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே நம்ம பாஸ்போர்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு ட்ராக் மாதிரி வச்சுட்டு இருக்கிறதுக்கு. அதனால எங்களுக்கு எப்படியும் பாஸ்போர்ட் தேவைப்படும்ல, அதனால ஒரு டெம்பரரி பாஸ்போர்ட் மாதிரி ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த 3 டேஸ் வந்து எங்கே ட்ராவல் பண்ணால் கூட நம்ம பண்ணிக்கலாம். சைட் சீயிங் பிளேஸ் எல்லாம் நம்ம புக் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் போய் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க் காட் நாங்கள் வந்து செக் பண்ணோம், அதனால் போய் இதை முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் யாராவது சைனா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்து எத்தனை நாளைக்கு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ எங்ககிட்டேருந்து ஒரு லெசன் மாதிரி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பிளான் அதுக்கு அடுத்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஈவினிங் இப்போவே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் போகிறதா இல்லை. ஸோ அதனால் ரூமில் அப்படி சில் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து விசா அப்ளை பண்ணும்போது அவங்க விசா ஸ்டாம்ப் பண்ணி நமக்கு பாஸ்போர்ட்டில் கொடுத்துருவாங்கல்ல, அதில் வந்து ஒரு வேலிடிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அது உங்கள் விசா கிடையாது. நாங்கள் வந்து அதுதான் நினச்சோம். நாங்கள் வந்து ஜூலை வரைக்கும் போயிட்டு வந்துக்கலாம். அதான் விசா வேலிடிட்டின்னு இருக்கும். அது வந்து என்னென்னா நீங்கள் சைனாவுக்கு 3 மந்த்ஸில் எப்போ வேணாலும் நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். ஆனால் இங்கே இமிக்ரேஷனுக்கு வரும்போது அவங்க சீல் அடிப்பாங்க. அதில் தான் உங்களோட அந்த நம்பர் வந்து இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது இந்த இது இல்லை. இங்கே இமிக்ரேஷனில் வந்து உங்களுக்கு வந்து சீல் அடிப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எத்தனை நாள் நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது வந்து ஒரு
சின்ன ரவுண்டாக ஒரு சீல் மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆனது வந்து என்னென்னா, நம்ம வீசாலே இப்படி ஃபோட்டோலாம் வச்சு வரும்ல, அதில் சைடில் பார்த்தீங்கன்னா வீசா வேலிடிட்டின்னு இருக்கும். அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது சில பேத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த வீசா வேலிடிட்டி டேட் வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய டேட்டு கிடையாது. உங்களுக்கு சீல் அடிக்கிறது எத்தனை நாள் இருக்கலாம், எந்த டேட் வரைக்கும் இருக்கலாம்னு அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமோட ஹோஸ்ட்ட நான் வந்து ரைஸ் குக்கர் கேட்டேங்க. ஆக்சுவலி அவங்கக்கிட்ட ரைஸ் குக்கர் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, லிட்ரலி ஒரு புது ரைஸ் குக்கர் எனக்கு வாங்கி சென்ட் பண்ணாங்க. இந்த பேக்கேஜே நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். இங்கே பாருங்க, புது ரைஸ் குக்கரு. நான் கேட்டதுனால நான் உங்களுக்கு புதுசாக வாங்கி நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து டின்னருக்கு ரைஸு, ரசம், இல்லாட்டி சிக்கன் பிக்கிள் இருக்குது, வத்தல் இருக்குது, பப்படம் இருக்குது, பொரியல் ஏதாவது வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் இந்த ரைஸ் குக்கர் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். சின்ன சைஸு, அவ்வளோ க்யூட்டு. கப்பு பவுலே துணுண்டு தான், நல்லா இருக்குது. நம்ம வாஷிங் மிஷின் தான் இவ்வளோ சவுண்டு மேக் பண்ணுது. ஏன் தள்ளு அந்த பின்னாடி இருக்க போர்டை கனி. ஓ, அதுல மைண்ட் யுவர் ஹெட்னு இருக்குல்ல, அதனால நீ மைண்டே பண்ணண்டாமா? இறங்கி வா. ஸோ நான் லாண்ட்ரி வந்து போட்டிருக்கேங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்க, இந்த மெஷினில் வந்து எல்லாமே சைனீஸ். ஸோ நீங்கள் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கேமராவுக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். ஸோ எல்லாமே இங்கிலீஷில். அதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து செட் பண்ணிட்டேன். ஆனால் ஸ்டார்ட் எந்த பட்டன்னு தெரியல இந்த 4த்துலேயும். அதனால் அதை ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன். ஸோ இதுதான் ஸ்டார்ட்டு. ஸ்டார்ட் அமைக்கிட்டிங்கன்னா லாக் ஆகிடுச்சு. அண்ட் டிட்டர்ஜென்ட் இவங்களே கொடுத்துருக்காங்க, நான் அதை ஊற்றியிருக்கேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட மெஷினில் வந்து சைனீஸ் இருக்குது அப்படின்னா, ஜாப்பனீஸ், சைனீஸ் எது வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்டில் ஃபோட்டோ எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா, சில ஹோட்டலில் வந்து நம்ம ஃப்ரெஷ் டவல்ஸ் வந்து கொடுப்பாங்க, நம்ம நார்மல் டவலு. சில இடத்துலலாம் இந்த ஃபுல்லாக இந்த டிஸ்போசபிள் டவல் தாங்க. டிஸ்போசபிள் டவல் அண்ட் பாத் டவல் செட்டுன்னு இந்த மாதிரி ஒரு பேக்கை வந்து டெய்லி ஒரு 2-3 ரூமில் இருக்கிறவங்களுக்கு தக்கன கொடுத்துடுறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோல்டபுளாக இருக்குது, டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்குது. சரியா? அதாவது இந்த டவல் வந்து நம்ம ஃபேஸ் டவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பெருசாக பாத் டவல் சைஸ்லேயும் இருக்குது. இது ஃபேஸ் டவல். பாத் டவல் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுமான்னு கேட்டால் சூப்பராக அப்சர்வ் பண்ணும். பாருங்க, நம்ம ரெகுலர் டவல் மாதிரியே வந்துடுது. இவ்வளோ பெருசாக வந்துடுது. ஸோ நம்ம தலை தொடத்துறதுக்கு, உடம்பு தொடத்துறதுக்குலாம் வசதியாக இருக்குது. தண்ணி அவ்வளோ அப்சர்வ் பண்ணுது. ஸோ இதை வந்து அவங்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்போஸே பண்ணிடலாம். டெய்லி அவங்க ஃப்ரெஷ் டவல் மாற்றிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நானும் அப்பாவும் இப்போ டைம் என்னாச்சு, ஒரு 7 இருக்கும். இங்கே வந்து ஒரு வெஜிடபிள் கடைக்கு வந்திருக்கோம் காய்கறி வாங்குறதுக்கு. நான் வந்து வெட் மார்க்கெட்னு சர்ச் பண்ணேன். இங்கே காய்கறி எல்லாம் வெட் மார்க்கெட்டுன்னு தான் சர்ச் பண்ணணும். அப்பா என்ன கடைக்கு வந்திருக்க? இங்கே சைனாவில் வந்து வெஜிடபிள் மார்க்கெட் வெட் மார்க்கெட்டுன்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி லோக்கல் மார்க்கெட் காணிக்கோங்க, சின்ன மார்க்கெட். இங்கே வந்து நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இங்கே நம்ம ஊரில் எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா? ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாவ் பன்னு, டோஃபு, நூடுல்ஸ் பாருங்கள். என்னடா ஜூஸா? கேரட்டு தான். இங்கே வந்து நம்மளோட சாஸஸ்ஸு, எண்ணெய், அப்புறம் ஸ்பைசஸ்ஸு தேவையான இங்கே யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதிகமாக யூஸ் பண்ணுற ஐட்டங்கள். வெங்காயம் மட்டும் இருக்கான்னு பாருடா. டோஃபு பாரு. ஆமாம், டோஃபு. இது பாவ் பன்னு நினைக்கிறேன். ஓ, இன்னொரு சோய் மில்க்கு, ஃப்ரெஷ்ஷான சோய் மில்க், டோஃபு, நம்ம பீன்ஸு, தட்டைப்பயிறு, ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கு ஒரு கத்திரிக்காய் பாருங்க.
ஃப்ரூட்ஸு, மாம்பழம். ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்கணுமா? ஆரஞ்சு இருக்குது. மஹி ஏதோ ஒரு ஃப்ரூட் சொல்லிச்சு, குக்கும்பர் சொல்லிச்சு, லெட்யூஸ் எல்லாம் இருக்குது. வெங்காயம் இருக்குது, வெங்காயம். இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம எத்தனை அமௌண்ட் வேணுமோ அத்தனை வாங்கிக்கலாம். 1 2 அந்த மாதிரி. சூப்பர் மார்க்கெட்லலாம் நமக்கு பேக்கேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. பச்சை மிளகாவுக்கு சைஸை பற்றி அடே, பச்சை மிளகாவுக்கு சைஸை பேர். ஆமாடா, பச்சை மிளகா தான். இது என்னது? இது இந்த இதுடா, இதுக்கு பேர் மறந்துட்டேன். நம்ம ஊர்லேயே கிடைக்கும். நான் இந்த காஷ்மீர், இந்த இப்போ நம்ம ட்ரிப்பு ரிஷிகேஷ் போனோம்ல, ரிஷிகேஷ் அங்கே கிடச்ச ஒரு ஐட்டம், பேர் மறந்துட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வகிக்கு அது தானே. ஆமாம், அது வெறும் பொழிவு சாப்பிட அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முட்டை வந்து அந்த செஞ்சுரி ஓல்ட் டக் எக்கு மகிக்கு பிடிக்கும். நிறைய கீரை வகைகள்லாம் இருக்குது. அஸ்பாரகஸ் இருக்குது பாருங்க. எதுடா? இல்லை, அது செலரி. டில் டில் டில், இதுதான் டில். ஸோ ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குது, க்யூட்டாக இருக்குது. லெட்யூஸ், நாப்பா கேபேஜ், நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் கொடுப்பாங்களா அது மாதிரி. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸா? ஓகே. ஏப்ரிகாட் வேண்டாம், நீ ஆலிப்பேல பே பண்ணிடு. கீரை, காய். சைனாவில் காய்கறி கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம். இனி வீட்டுக்கு போய் சூப்பராக சமைச்சு நான் சாட இனிதான். ஓகே, காய்கறி வாங்கியாச்சு. இனி வீட்டுக்கு போய் சமைச்சிட வேண்டியதுதான். இது நல்லா இருக்குது பத்தியாடா. மாலுக்கு போய் வாங்குறத விட இந்த மாதிரி கடைக்கு போய் வாங்குறது நல்லா இருக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம். சீப்பும் கூட. இது டோட்டலாக எவ்வளோ ஆச்சுடா? 66 எவ்வளோ யுவான். அப்போ ஒரு 500 ரூபா. இதே மாலுக்கு போயிருந்தால் லிட்ரலி ட்ரிப்பிள் ஆகிருக்கும். ட்ரிப்பிள் விலை கூட தான்டே. இங்கே எதுவும் சீப்புன்னு சொல்ல முடியாது. இங்கே எல்லாமே விலை கூட தான். ஓகே, இருக்கலாம். ஆனால் இதை விட சீப்புன்னு தோணல. ஏன்னா இதுவே மார்க்கெட்டு தான், சின்ன கடை. வவ்வால்கரியா? வவ்வால்கறி சாப்பிட்டு கொரோனா வர்றதுக்கா? ஓகே. ஸோ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு நான் ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். சிக்கனை வச்சு என்ன பண்ண, குழம்பு வச்சுரவா இல்லை ஃப்ரை மாதிரி வச்சுரவா? ஃப்ரை வச்சுரவா? சரி. சதீஷ் வந்து வவ்வால் கறி சொன்னாங்கல்ல, அது நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனால் இங்கே ரொம்ப நாங்கள் பார்த்தது என்னது, ஃப்ராக். அது நாங்கள் நேற்று சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்லேயே இருந்து ஃப்ராகு. அது வந்து இது ஆமாம். இல்லை, அங்கே ஃப்ராகும் இருந்துச்சு மெனுவில். பிரேஸ்டு ஃப்ராகுங்க, ஃப்ராக் வித் சில்லி. அப்புறம் கிராஸ் ஹோப்பர் இருந்துச்சு, டர்ட்டில் இருந்துச்சு, ஆமக்கறி இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் வந்து ஃபோட்டோவில் பார்த்தோம். ஆனால் நம்ம வந்து நேரில் யாரும் சாப்பிடுவாளோ என்னவோ. நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். அப்போ நீ தான் தாய்லாந்தில் அது என்னத்த நீ தான் புழு சாப்பிட்ட. புழுவா என்னது அது? புழுவை சாப்பிட்டுட்டு இது ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னான். என்னோட தாய்லாந்து விலாக் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அது. அதில் சதீஷ் வந்து தேயிலை சாப்பிட்டேன். போந்தல சை எப்போ வாந்தி வரும். என்னால் எல்லாம் சாப்பிடவே முடியாதுங்க. சதீஷ் வந்து நான் சாப்பிட சொன்னால் சாப்பிடுவோம். நான் டே ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அப்படி தானே? சாப்பிடுவே இல்லையா? கண்டிப்பாக சாப்பிடுவோம். தவளை உனக்கு வாங்கி தரேன். இப்போதான் சமையல் பண்ண ஆரம்பித்தேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த வீட்டில் இப்போ கத்தி இல்லை. எனக்கு ஹோஸ்ட்டை கேட்டு இப்போ வாங்க கஷ்டம். அதனால மகாவோட கத்தி ஹேண்டியாக வரப்போகுது. கட்டானா நம்மளை ஏர்போர்ட்டில் திருப்பி போக வச்ச கத்தி. வெட்டுடா. எனக்கு லெமன் மட்டும் இப்போ வெட்டினா போதும். ஏன்னா நான் சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். வெட்டுகா கையில் வெட்டிடாம.
கமான் எஸ் எஸ் வெட்டு சிக்கன் ஃப்ரைக்கு எஸ் என்ன சாப்பிடுங்க மஹி பருப்பு பொடியும் சிக்கன் ஃப்ரையும், மகா சோறு சிக்கன் ஊறுகாய் சிக்கன் ஃப்ரை. என்ன சாப்பிடுங்க ரசச்சோறு. அப்பா நல்ல சூப்பராக ரசஞ்சோறு வச்சு சிக்கன் ஃப்ரையும் வச்சு சாப்பிடுங்க. கம்ஃபர்ட் ஃபுட்டுங்க. இதோட இன்னைக்கு vlog முடிச்சுக்கிறேன். பாய் சொல்லுங்க. பாய். பாய்.